சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேனிபெஸ்டோ அறிக்கையை பார்த்தோம்னா அதுல சொல்லி இருக்கிறதுல ஒரு பாதிப்பு தான் இதுல சொல்லியிருக்கிறாரு. அதாவது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி கண்ணை மூடிக்கிட்டு அதை நிறைவேற்றணும். பிளைண்ட் ஒபீடியன்ஸ், டோட்டல் ஒபீடியன்ஸ். இந்த காவலர்கள் அவங்க அவ்வளவு அழுத்தத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது அவங்க மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அந்த இஷ்யூவை பத்தி இவர் பேசி இருந்திருக்கலாம். அந்த போலீஸ்காரங்க படுற பாடு இருக்கேப்பா, ஐயோ எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நான் ஐ பிட்டி தம், ரொம்ப அவங்களுக்காக பரிதாபப்படுறேன். பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போயிருமா? பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அது அந்த அளவுக்கு அழுத்தமும் அதிகமாகத்தான் இருக்கும். மன அழுத்தமும் அதிகமாகும் இல்லையா? அந்த மன அழுத்தத்துக்கு என்ன நிவாரணம்? இந்த காவலர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அசோசியேஷன், சங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் கண்டிப்பா. ஐயோ புதுசா ஒண்ணு சொல்லிட்டாரு, நமக்கு காவலனா இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த இது இல்ல. காவலர் நலன் பத்தி சொல்லியிருக்கிறப்பா. காவலர் நலத்திட்டம், காவலர்களுக்கு கௌரவ ஊதியம், காவலர்களுக்கு கண்ணியமான ஊதியம் மற்றும் நலன், வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க காவலர் நிர்வாகம், அப்புறம் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது. அப்புறம் அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான காவலர்கள் குடியிருப்புகள், பெண் காவலர் நலன். இத காவலர்கள் நலன்கிறதுல ஒரு தனி டாபிக்காவே கொடுத்திருக்கிறார் காவலர்களுக்கு. அப்புறம் இந்த காவலர்கள் நலன் பொதுவா அப்படி சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயம் தான், திரும்பவும் இங்க புதுசா ஒண்ணும் இல்லை. சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேனிபெஸ்டோ அறிக்கையை பார்த்தோம்னா அதுல சொல்லியிருக்கிறதுல ஒரு பாதிப்பு தான் இதுல சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து எடுத்து சில விஷயங்களை இங்க சொல்லியிருக்கிறாங்க தாவிக்கால. இதுல மெயினா நம்ம பாக்குறது காவலர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு அவங்களுக்கு போதிய ஓய்வு இல்லை. அடுத்து அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரிஜிடா இருக்கு. காவல்துறை அந்த அமைப்பு முறை, நிர்வாக அமைப்பு ரொம்ப ரிஜிடா இருக்கு, ரொம்ப ஹையரார்கிக்கலா இருக்கு. அதாவது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி கண்ணை மூடிக்கிட்டு அதை நிறைவேற்றணும். பிளைண்ட் ஒபீடியன்ஸ், டோட்டல் ஒபீடியன்ஸ். அதை நிறைவேற்றணும். அங்க மனசாட்சிக்கு இடமே கொடுக்க கூடாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையிலன்ட்டு அப்படி கீழே வர அந்த அழுத்தம்ன்றது அதிகமாகிக்கிட்டே வருது. கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போலீஸ்காரர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி சொல்றது கேட்டு ஆக்கணும். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிற அதிகாரி அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி சொல்றது கேட்டு ஆக்கணும். அந்த நிர்பந்தத்திலேயே வேலை செய்யறாங்க, மன அழுத்தத்திலேயே வேலை செய்யறதுனால அந்த அழுத்தம் ஒட்டுமொத்தமா கடைசியில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்கவுண்டர் பண்றது யாரு? சாதாரண போலீஸ்காரங்க தான், பிசிஸ் இல்லையா? அந்த காவலர்கள் அவங்க அவ்வளவு அழுத்தத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது அவங்க மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அந்த இஷ்யூவை பத்தி இவர் பேசி இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு என்னுடைய எஸ்ஐ உன்னை சொல்றாரு, நான் ஒரு சாதாரண பிசியா இருக்கேன், அவர் சொல்றதுல எனக்கு மனசாட்சிப்படி அது தப்புன்னு தோணுது. ஆனா அதை நான் செய்யாம இருக்கிறதுக்கான உரிமை, அந்த அந்த இது எனக்கு இல்லை. அந்த இடத்துல நான் அப்படி செய்ய முடியாது. என்னுடைய அதிகாரி சொல்றதை செய்யணும். அதுதானே இங்க நம்ம அப்பம் பிள்ளைய கொன்னாங்களே அடிச்சு காவல் நிலையத்துல, ஜெயராஜ் பெனிக்ஸ். அந்த இதுல அந்த காவலர்களுடைய நிலை ரொம்ப பரிதாபம். ஏன்னா எல்லாருமே அந்த இதா பைத்தியக்காரத்தனமா மிருகத்தனமா செயல்பட்டாங்கன்ட்டு இல்ல, மனசாட்சிய ஒத்தி வச்சுட்டு, அடகு வச்சுட்டு, மறந்துட்டு, மழுங்கடிச்சுட்டு சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. நான் அந்த எந்த செயலையும் நியாயப்படுத்தல, ஆனா அதை நான் உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இப்ப அந்த மாதிரி மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக கீழ்நிலையில வர 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 அந்த அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே வருது. மேல்நிலையில இருக்கிறவங்களுக்குமே அழுத்தம் இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள், அந்த அமைச்சர்கள், அவங்களுடைய ஆர்டரை அவங்க அதுக்கு கீழ்ப்படியணும். அதனால அந்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா கீழ்நிலையில வரும்போது அத்தனை பேருடைய அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த காவலர்கள் படக்கூடிய பாடு. அப்புறம் வர்றவன் எல்லாம் இந்த பெர்மிஷனை வாங்கிட்டான் அப்படின்னா, தேர்தல் காலத்திலேயே பாருங்களேன், ரோட் ஷோ போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த போலீஸ்காரங்க படுற பாடு இருக்கேப்பா, ஐயோ எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நான் ஐ பிட்டி தம், ரொம்ப அவங்களுக்காக பரிதாபப்படுறேன். சம்பந்தமே இல்லாம எதுக்காக அவன் ரோட்ல ஓடணும்? உச்சி வெயில்ல எதுக்கு அவன் ஓடணும்?
இந்த அம்மா போலீஸ்கார அம்மா எதுக்கு ஓடணும்? வியர்த்து விறுவிறுத்து என்ன அவங்க அதுக்கும் அவங்க போலீஸ்கார வேலைக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றது மாதிரியே இல்ல இங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கான மூல காரணம் என்ன, அதை எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி தவிர்க்கிறது? அடுத்து இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது காவலர்களுக்கு. கண்டிப்பா இப்ப இருக்க சிஸ்டத்துல அந்த மன அழுத்தம், பணிச்சுமை, இவர் வந்து அந்த பணிச்சுமைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அப்படின்றாரு. அதாவது பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போயிருமா? பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அது அந்த அளவுக்கு அழுத்தமும் அதிகமாகத்தான் இருக்கும். மன அழுத்தமும் அதிகமாகும் இல்லையா? அந்த மன அழுத்தத்துக்கு என்ன நிவாரணம் இல்ல? அடுத்து இந்த காவலர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அசோசியேஷன், சங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் கண்டிப்பா. அந்த தொழிலாளர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி காவலர்களுக்கும் தொழிற்சங்கம் வேணும். இதற்கான முயற்சிகள் அப்பப்ப எடுத்து அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ரேஷனலா நம்ம அறிவுபூர்வமா பார்த்து நடைமுறைக்கு ஏற்ற விதத்துல ஏதாவது ஒரு 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 அமைப்பை உருவாக்கணும். அவர்களுடைய நலனை கவனத்தில் கொண்டு அவருடைய நலனுக்காக சில அதாவது பேசக்கூடிய ஒரு அமைப்பு. போராடணும்னு கூட இல்ல, அந்த போராட்டம்ன்ற வார்த்தை வந்துச்சு, அதை கூட நான் தவிர்த்துறேன். அவங்களுடைய நலனுக்காக பேசுறது, அவங்களுடைய நலனை முன்வைக்கிறது, அவங்களுக்காக நெகோசியேட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வேணும். அது கண்டிப்பா இந்த இந்த சூழ்நிலையில அதை செய்யணும். அதை இவங்க பேசியிருந்தாங்க தாவேக்கால அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், காவலர்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இவங்க சொல்லி இருக்கிறது எதுவுமே காவலர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. ஐயோ புதுசா ஒண்ணு சொல்லிட்டாரு, நமக்கு காவலனா இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த இது இல்லை.